இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாக இயக்குநரும் பாஜக பிரமுகருமான ஐஜிவி பிரபாதேவி வீரராகு அவர்கள் தனது பிறந்தநாளை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரியை சேர்ந்த பெண்ணிடம் மகாராஷ்டிரா போலீஸ் என கூறி மர்ம நபர் ரூபாய் 27.30 லட்சத்தை மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோர்காட்டில் உள்ள VIP நகரில் உள்ள சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நடத்தி வரும் புஷ்பா காந்தி முதியோர் அரவணைப்பு இல்லத்தில் புதுச்சேரி ரோட்டரி கிளப், அகரம், சாரோன் சொசைட்டி மற்றும் ராக் மருத்துவ மையம் இணைந்து பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாக இயக்குநரும் பாஜக பிரமுகருமான ஐஜிவி பிரபாதேவி வீரராகு பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பிரசித்தி பெற்ற மனுகுல விநாயகர் ஆலயத்தில் தங்க தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாக இயக்குநரும் பாஜக பிரமுகருமான ஐஜிவி பிரபாதேவி வீரராகு பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் மனுகுல விநாயகர் ஆலயத்தில் தங்க தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக ஐஜிவி பிரபாதேவி வீரராகு நீடூடி வாழ வேண்டி மனுகுல விநாயகருக்கு காலை சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். அதற்கு முன்னதாக ஐஜிவி பிரபாதேவி அவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அதன் பின்பு மனுகுல விநாயகர் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். அதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் திரளான உழவர்கரை தொகுதி இளைஞர்கள், அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் பாஜக மாநிலம் மற்றும் உழவர்கரை தொகுதி நிர்வாகிகள் என திரளானோர் கலந்து கொண்டு ஐஜிவி பிரபாதேவி வீரராகுவிற்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் இனிப்புகள் வழங்கியும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து மாநிலம் மற்றும் உழவர்கரை தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதன்படி காலை புதுவை லாஸ்பேட்டை மகாத்மா காந்தி முதியோர் இல்லத்தில் முதியோர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சந்தோஷ் இல்லத்தில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் முதியோர்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டது. இதேபோல் உழவர்கரை தொகுதியில் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியை சேர்ந்த பெண்ணிடம் மகாராஷ்டிரா போலீஸ் என கூறி மர்ம நபர் ரூபாய் 27.30 லட்சத்தை மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்த பெண்ணுக்கு மர்ம நபர் ஒருவர் கைபேசியில் பேசினாராம். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை போதை தடுப்பு பிரிவில் இருந்து பேசுவதாக தெரிவித்த அந்த நபர் பெண்ணின் ஆதார் விவரங்களை கூறி பெண் அனுப்பிய பார்சலில் போதைப் பொருள் இருப்பதாக தெரிவித்துள்ளார். அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க ரூபாய் 27.30 லட்சத்தை தான் கூறும் வங்கி கணக்குக்கு அனுப்ப வேண்டும் என்று அந்த நபர் கூறியுள்ளார். அந்த பெண் தனது வங்கி கணக்கில் இருந்து ரூபாய் 27.30 லட்சத்தை மர்ம நபர் கூறிய தனியார் வங்கி கணக்குக்கு அனுப்பியதாக தெரிகிறது. மர்ம நபரின் பேச்சில் பெண்ணுக்கு சந்தேகம் ஏற்பட்டு புதுச்சேரி இணையவழி குற்றத்தடுப்பு பிரிவில் வெள்ளிக்கிழமை புகார் அளித்தார். இதுகுறித்து போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கோர்காட்டில் உள்ள VIP நகரில் உள்ள சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நடத்தி வரும் புஷ்பா காந்தி முதியோர் அரவணைப்பு இல்லத்தில் புதுச்சேரி ரோட்டரி கிளப், அகரம், சாரோன் சொசைட்டி மற்றும் ராக் மருத்துவ மையம் இணைந்து பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இன்று காலை கோர்காட்டில் உள்ள VIP நகரில் உள்ள சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நடத்தி வரும் புஷ்பா காந்தி முதியோர் அரவணைப்பு இல்லத்தில் புதுச்சேரி ரோட்டரி கிளப், அகரம், சாரோன் சொசைட்டி மற்றும் ராக் மருத்துவ மையம் இணைந்து பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரியன் தங்கம் மணிமாறன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். சாரோன் சொசைட்டி நிறுவனர் மோகன் தலைமை தாங்கினார். பொருளாளர் சுகுணா முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் 30க்கும் மேற்பட்ட முதியோர் பயன்பெற்றனர். இந்த மருத்துவ முகாமில் அனைவருக்கும் மருந்துகள் மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை திரு ரோட்டரியன் ஜாகிர் ஹுசேன் செய்திருந்தார். முடிவில் செல்வி சோபனா மோகன் நன்றி கூறினார். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம்.
one emotion. Weddings by Jose Alucas. செய்திகள் தொடர்கின்றன. வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஏகாம்பரநாதர் மகேஸ்வரர் ஆலய வளாகத்தில் புனித மெய்ஞானம் மாமுனிவர் ஞான தேசிகரின் 364ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் அனந்தம்மாள் சத்திரம் எதிரில் அருள்மிகு ஏகாம்பரநாதர் மகேஸ்வரர் ஆலய வளாகத்தில் புனித மெய்ஞானம் மாமுனிவர் ஞான தேசிகரின் 364ஆம் ஆண்டு குரு பூஜை மற்றும் திருநெறிய தீந்தமிழ் திருக்குட நன்னீராட்ட பெருவிழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக விமான திருக்குட நன்னீராட்டு விழாவும் மற்றும் மூல மூர்த்திகளுக்கு திருக்குட நன்னீராட்டு வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தலைவர், நிர்வாகி மற்றும் நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள் திருமதி அனந்தம்மாள் ஆதீனம் மற்றும் துளுவ வேளாளர் சமுதாயத்தினர், சிவனடியார் திருக்கூட்டம் ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். உழவர்கரை தொகுதி மாணவர்கள் மேற்படிப்புக்கான வழிகாட்டுதல் வழங்கும் நிகழ்ச்சி ரம்யா ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவ மாணவிகளின் மேற்படிப்புக்கான வழிகாட்டுதல் வழங்கும் நிகழ்ச்சி உழவர்கரை SLF அரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு திருமதி ரம்யா ராமச்சந்திரன் தலைமை கலந்து கொண்டு மாணவர்களின் மேற்படிப்புக்கான வழிகாட்டுதல் முறையை எடுத்து கூறி மாணவர்கள் மேற்படிப்புக்கான திட்டங்கள் குறித்து விளக்கி பேசினார். மேலும் மாணவர்கள் எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் எப்படிப்பட்ட வேலையில் சேரலாம், அதற்கான வழிமுறைகள் எப்படி என்பதையெல்லாம் மாணவர்கள் மத்தியில் எடுத்துரைத்த ரம்யா ராமச்சந்திரன் மாணவர்களின் கேள்விகளுக்கும் அவர்களின் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளித்தார். இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முருங்கம்பாக்கம் அருள்மிகு திரௌபதியம்மன் ஆலய அர்ஜுனன் தபசு திருவிழாவில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முருங்கம்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தானம் 4ஆம் நாள் சான்றோர் குல மரபினர் நடத்தும் அர்ஜுனன் தபசு திருவிழா இன்று நடைபெற்றது. முன்னதாக காலை ஸ்ரீ திரௌபதி அம்மன், முத்தாழ்வராயர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதில் முன்னாள் சபாநாயகர் சபாபதி, அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதைத் தொடர்ந்து நண்பகல் 1500 பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் 1500 பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். திரளான பக்தர்கள் கலந்து கொண்ட இந்த விழாவில் இன்று இரவு சுவாமிகள் வீதியுலா மற்றும் வான வேடிக்கையும் நடைபெற்றும். இந்த நிகழ்ச்சியை முருங்கம்பாக்கம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தான விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். ஜனனி ஸ்ரீ பதிப்பகம் மற்றும் தமிழ் பட்டறை இலக்கிய பேரவை இணைந்து நடத்திய முப்பெரும் விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு பாவலர் விஜய சாமுண்டீஸ்வரி எழுதிய கவிதை நூல்களை வெளியிட்டு 50 அறிஞர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். ஜனனி ஸ்ரீ பதிப்பகம் மற்றும் தமிழ் பட்டறை இலக்கிய பேரவை இணைந்து நடத்திய முப்பெரும் விழா புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் பாவலர் விஜய சாமுண்டீஸ்வரி எழுதிய புறநானூற்று புதுமை, பாடும் பரவியே பாடு, ஆத்திச்சூடி, அருமருந்து ஆகிய 3 நூல்கள் வெளியிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற தமிழ் பட்டறை புதுச்சேரி கிளை 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் காந்தியப்பன் வரவேற்க தமிழ் பட்டறை நிறுவன தலைவர் சேக்கிழார் அப்பாசாமி தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட பொதுப்பணித்துறை மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு நூல்களை வெளியிட்டார். இந்த நூல்களை அண்ணா பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவர் தமிழ் இளையன், தமிழ் பட்டறை நிறுவன தலைவர் சேக்கிழார் அப்பாசாமி, கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலிய பெருமாள், சென்ட்ரல் நோட்ரி குமாரவேல், சத்யகலா மற்றும் உமா மகேஸ்வரி, மணிகண்டன், ராஜலட்சுமி, ரமேஷ், லாவண்யா, ராஜா, அனிதா, முருகான், சர்பந்தினி ஆகியோர் பெற்றுக்கொண்டனர்.
தொடர்ந்து தமிழ்நாடு மற்றும் புதுவையை சார்ந்த அறிஞர் பெருமக்கள், கவிஞர்கள் மற்றும் சேவையாளர்கள் என 50 அறிஞர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார். இதில் பேராசிரியர் முனைவர் இளங்கோ, கலைமாமணி ஸ்ரீனு வேணுகோபால் நூல் ஆய்வு செய்தனர். இதையடுத்து நூல் ஆசிரியர் பாவலர் விஜய சாமுண்டீஸ்வரிக்கு ஔவையார் விருது வழங்கப்பட்டது. தொடர்ந்து தொல்காப்பிய விருது முனைவர் இளங்கோ, தமிழ் மாமணி இலக்கியன், தமிழ் மாமணி துரை மாலிரையன், தமிழ் மாமணி பூங்கொடி பராங்குசம், முனைவர் தமிழீழன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டது. தொடர்ந்து கலைமாமணி ஸ்ரீனு வேணுகோபால், பொறிஞர் ரா. தேவதாசு, கலைமாமணி கோ. பாரதி, கவி மாமணி கட்டிக்குளம் சுந்தரமூர்த்தி, கலைமாமணி கோவிந்தராசு, கலைமாமணி முனைவர் நெய்தல் நாடன், பாவலர் தமிழ் நெஞ்சன், தமிழ் திரு அறிவன், மருத்துவர் கலைவேந்தன், பாவலர் பாரதி வாணர் சிவா, அசோகா சுப்பிரமணியன், பாவலர் செந்தில்குமார், முனைவர் கண்ணன், முனைவர் ஏழுமலை, முனைவர் குணசேகர் மற்றும் பலருக்கும் இலக்கிய செம்மல் விருது வழங்கப்பட்டது. சரஸ்வதி ராமலிங்கம், உமாதேவி, முத்துவேல், ஃப்ரெண்ட்ஸ் ராமு ஆகியோருக்கு சேவை செம்மல் விருது வழங்கப்பட்டது. விழாவில் பாவலர் விஜய சாமுண்டீஸ்வரி ஏற்புரை வழங்க பதிப்பகத்தாரர் ரா. ஜனார்த்தனன் நன்றியுரை கூறினார். இந்த விழாவில் ராதாகிருஷ்ணன், குழந்தைசாமி, விஜயலட்சுமி, விஜயகுமாரி, பரிமளா, ஆனந்தநாதன், அன்பரசன், செல்வரசி உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள், தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரி அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாக இயக்குனரும் பாஜக பிரமுகருமான IGV பிரபாதேவி வீரராகு அவர்கள் தனது பிறந்தநாளை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரியை சேர்ந்த பெண்ணிடம் மகாராஷ்டிரா போலீஸ் என கூறி மர்ம நபர் ரூபாய் 27.30 லட்சத்தை மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோர்காட்டில் உள்ள VIP நகரில் உள்ள சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நடத்தி வரும் புஷ்பா காந்தி முதியோர் அரவணைப்பு இல்லத்தில் புதுச்சேரி ரோட்டரி கிளப், அகரம், சாரோன் சொசைட்டி மற்றும் ராக் மருத்துவ மையம் இணைந்து பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.